இந்த உலகத்திலே பயங்கரமா கஷ்டப்படுறது யாருன்னு தெரியுங்களா? ரொம்ப நல்லவங்க தான். ஏன் தெரியுங்களா? அவங்க எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த பேட்ட படத்துல ரஜினி சார் சசிகுமார் சார் கிட்ட சொல்லுவாரு, நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காது அப்படின்ட்டு. ஆனா சசிகுமார் சார் தன்னோட ஒய்ஃபோட தம்பிய ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாரு. ஆனா அவரு பாம்ப வச்சு சாவடிச்சிருவாரு நம்ம சசிகுமார் சார். சோ கண்டென்ட் என்னன்னா, நம்ம யார் கூட இருக்கணும், அவங்க எப்படிப்பட்டவங்க, நல்லவங்களா கெட்டவங்களா இல்ல விக்டிம் ரோல் பிளே பண்றவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் புத்திசாலித்தனம். அதுக்கப்புறமா இவங்க கூட நம்ம இருக்கிறதுனால நமக்கு எந்த கெட்டதும் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம லா 10 from the book The 48 Laws of Power பார்க்க போறோம். 2 ரகமான மக்கள் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பிரச்சனை, அவங்களோட கண்ட்ரோல் அறியாத ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க உதவி செய்யலாம். இன்னொரு ரகமான மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வர பிரச்சனைகள் அவங்களாலே உருவானது. ஆனா அதை வெளியில சொல்றப்ப, நான் ரொம்ப அன்லக்கி, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு எதுவுமே செய்யல, இவங்க எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்டிம் ரோல் பிளே பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறதுனால அவங்க சொல்றத இனிஷியலா கேட்கிறப்ப, ஐயோ பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்ம இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உதவி செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆனா நிறைய டைம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும், உங்க தலைய நீங்க முதல்ல வாயில விட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பத்தவே பத்தாது, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஜெலஸ், ஹேட்ரட், என்வி இருந்துட்டே இருக்கும். இவங்களுக்கெல்லாம் நீங்க இவங்கள மாத்தணும், திருத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனலா நீங்க அவங்கள மாதிரி மாறிடுவீங்க, இல்ல அவங்களுக்கு வர அதே கஷ்டங்கள் உங்களுக்கும் வரும். இந்த பீப்புள் எல்லாருமே அவங்களோட பிரச்சனைய அவங்களே தான் கிரியேட் பண்ணிக்கிறாங்கிறது உங்களுக்கு லேட்டா தான் புரிய வரும். அண்ட் இந்த மாதிரி மக்களுக்கு அது சுத்தமா புரியறதே கிடையாது. சோ த சொல்யூஷன், கொரோனா வைரஸ் வந்தப்ப நம்ம என்ன பண்ணோம், யாருக்கெல்லாம் அந்த கொரோனா வைரஸ் இருக்கோ அவங்களெல்லாம் நம்ம குவாரண்டைன் பண்ணோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த பீப்புள் எல்லாரையும் நம்ம குவாரண்டைன் பண்ணணும். அதாவது அவங்க கிட்ட இருந்து நம்ம தூரமா இருக்கணும். அப்பதான் நம்ம நல்லவங்களா நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு தப்பான மக்களுக்கு உதவி செஞ்சு கஷ்டப்பட்டவங்க ஏராளமானவர்கள். இந்த மாதிரி மக்கள் கூட நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்தவங்களோட பார்வைக்கு இப்ப நீங்க கூட இருக்கிறவங்க தப்பானவங்க, பொய் சொல்றவங்க, ஏமாத்துறவங்க, எப்பயுமே பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க அப்படின்னா நீங்க அவங்க கூட இருந்தீங்கன்னா மத்தவங்க உங்களையும் இவங்கள மாதிரி தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்க. அதனால நீங்க யாரு கூட இருக்கணும்ங்கறத பார்த்து சூஸ் பண்ணுங்க. அவங்களோட எமோஷனல் மைண்ட் செட் உங்களையும் அஃபெக்ட் பண்ணும். சோ நம்ம ஒருத்தவங்க கூட இருக்கிறோம், ஆனா அவங்க பயங்கர சந்தோஷமா பாசிட்டிவா நல்லது செஞ்சுக்கிட்டு உஷாரா கரெக்டா இருக்கிறாங்கன்னா அவங்களோட எனர்ஜி உங்களையும் அஃபெக்ட் பண்ணும் இன் அ பாசிட்டிவ் வே. நீங்களும் அவங்கள மாதிரி இருப்பீங்க. இதே நீங்க பிளேம் பண்றவங்க, கம்ப்ளைண்ட் பண்றவங்க கூட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் அவங்கள மாதிரி மாறிடுவீங்க. இந்த தனி ஒருவன் படத்துல சித்தார்த் அபிமன்யு அவர் சொல்வாரு, நல்லவங்களை விட கெட்டவங்களுக்கு தான் கெட்டது செய்யறதுல ஆசை ஜாஸ்தி அப்படின்ட்டு. சோ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நல்லதை விட கெட்டது எப்பயுமே ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல். நீங்க நல்ல மனுஷனா இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த மாதிரி மக்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க கதை காலி. அதனால உங்களை அவங்க கிட்ட இருந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க. நீங்க அவங்கள உங்க மைண்ட்ல இருந்து குவாரண்டைன் பண்ணிடுங்க. நீங்க கேட்கலாம், சரி ஓகே, எப்படி நான் கண்டுபிடிக்கிறது இவங்க விக்டிம் ரோல் பிளே பண்றவங்க, இவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவங்களே அவங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டவங்க, நீ எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? என்னோட நேச்சர் நான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், பட் இவங்கன்னு எப்படி பார்த்தா தெரியாதே அப்படின்னா, பார்த்தா தெரியாது. நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். ஒருத்தருக்கு கஷ்டம் வருது அப்படின்னா அவருக்கு சுத்தி எல்லாமே நல்லதான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டம் வந்திருக்கும், நீங்க அவரை ஹெல்ப் பண்றீங்க, தப்பே இல்லை, நல்ல விஷயம். ஆனா சில பேர் அவங்களுக்கு ஸ்பௌஸ் சரியா இருக்க மாட்டாங்க, அவங்க ஸ்பௌஸ் கூட பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். அதாவது ஸ்பௌஸ் சரியா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றதை விட ஸ்பௌஸ் கூட பிரச்சனை இருக்கும் அப்படிங்கறதுதான் கரெக்டான வார்த்தை. அக்கம் பக்கத்துல சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு அட்மாஸ்பியராவே இருக்கும். வேலை செய்யற இடத்துல ஒரு நல்ல ரெகக்னிஷன் இருக்காது, ஒரு நல்ல பதவி உயர்வு இருக்காது. வேலை செய்யற இடத்துலயும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் என்விரான்மெண்ட். இவங்க எல்லாருக்குமே என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு விக்டிம் ரோல் பிளே பண்ணி மத்தவங்களை நம்ப வைக்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும்.
நீங்க அதை நம்பி உதவி செய்ய போயிட்டீங்க அப்படின்னா உங்க கதை கந்தலாயிடும். இந்த மாதிரி மக்களோட எஃபெக்ட் ஆன் த வேர்ல்டு என்னங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் தான் எஃபெக்ட்ஸ் ஆன் தி வேர்ல்ட். அதாவது இந்த விக்டிம் ரோல் பிளே பண்ற நெகட்டிவ் பீப்புள் இருக்கிறப்ப அவங்க யார் கூட எல்லாம் பழகுறாங்களோ அவங்க எல்லாம் எப்படி இவங்க கூட இருக்கிறாங்க, இவங்க லைஃப் எப்படி இருக்கு, கேவலமா இருக்குதா, ரொம்ப அன்லக்கியா இருக்கிறாங்களா, அன்பார்ச்சுனேட் பீப்புளா இருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்டதான் பிரச்சனை இருக்கு. அதாவது நல்லவங்க வேலையில மட்டும் பிரச்சனைன்னா பரவாயில்ல, ஸ்பௌஸ் கூட பிரச்சனை, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பிரச்சனை, வேலையில பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை அப்படின்னா பிரச்சனை வேற யார்கிட்டயும் இல்ல, அவங்க கிட்ட தான் இருக்கு. அவங்க இந்த மாதிரி பிரச்சனைய அவங்களோட கேரக்டர்னாலையும் கேவலமான மைண்ட் செட்னாலையும் அவங்களே அந்த பிரச்சனையை அவங்களுக்கு வர வச்சுக்கிறாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணணுமே தவிர அவங்கள நான் போய் உதவி செய்வேன், அவங்கள நான் மாத்துவேன் அப்படின்னீங்கன்னா நீங்க மாறிடுவீங்க, நீங்க கேவலமான ஒரு சாக்கடையில மாட்டிப்பீங்க. அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பாவம் பார்க்கணும், ஆனா யாருக்கு பாவம் பார்க்கணும், யாருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது முதல்ல புத்திசாலித்தனம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா யோசிங்க, நீங்க உதவி செய்யலாமா வேணாமான்ட்டு. நீங்க யார் கூட பழகுறீங்களோ அவங்கள மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. அதனால நீங்க சப்போஸ் சந்தோஷமா ஹாப்பியா பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா, சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா சக்சஸ்ஃபுல் பீப்புள், ஹாப்பி பீப்புள், பாசிட்டிவ் பீப்புள் கூட பழகுங்க. அப்பதான் அவங்களோட அந்த ஆரா எனர்ஜி உங்களுக்கும் வரும். நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் எனக்கு இந்த இடத்துல நான் கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கேன் அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல லேக்கிங் ஃபீல் பண்றீங்களோ அது யாருக்கிட்ட அதிகமா இருக்குதோ அவங்க கூட பழகுங்க. அவங்களோட அந்த ஆரா உங்களையும் மாத்தும். நீங்க கன்ஜூசியா இருக்கிறீங்க அப்படின்னா ஜெனரஸான பீப்புள் கூட பேசுங்க, அவங்கள மாதிரி நீங்களும் ஜெனரஸா ஆயிடுவீங்க. நீங்க யார்கிட்டயும் பேசாம இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறீங்கன்னா, ஆனா எக்ஸ்ட்ரோவர்ட்டா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புள் கூட பேசுங்க, அவங்கள மாதிரி நீங்க ஆயிடுவீங்க. சில பேர் கூட பேசணும்னு நம்மளுக்கு ஆசையா இருக்கும், அவங்க கூட இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட பேசணும், அவங்க நம்ம பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரி மக்கள் எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி பீப்புள். அந்த மாதிரி பீப்புளை உங்க லைஃப்ல கண்டுபிடிச்சு அவங்க கூட இருங்க. அவங்க உங்களை பாசிட்டிவா பேசுவாங்க, டீக்ரேட் பண்ண மாட்டாங்க, பட் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுப்பாங்க. ஏன்னா அது உங்களோட நல்லதுக்கு. அந்த மாதிரி மக்களை பார்த்து கண்டுபிடிச்சு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தயவு செய்து தப்பான மக்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒரு குட்டி ஸ்டோரியோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஒரு நட்டு, அந்த நட்டு மரத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு. காக்கா அந்த நட்டை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய செவுத்துல போய் உக்காந்துட்டு சாப்பிட போகுது. அப்ப அந்த நட்டு யோசிச்சுதான், ஐயோ இந்த காக்கா தான் என்ன சாவடிக்க போதே அப்படின்னு நினைச்சுதான். தெரியாம அந்த காக்கா வாயை துறக்கிறப்ப அந்த நட்டு அந்த செவுத்தோட குட்டி ஓட்டையில விழுந்துருச்சான். விழுந்த உடனே அந்த காக்காவால அந்த நட்டை எடுக்க முடியல. சோ அந்த நட்டு அந்த செவுரு கிட்ட சொல்லுதான், பிளீஸ் என்ன நீங்க காப்பாத்துங்க, அந்த காக்கா என்ன சாவடிச்சிரும், என்ன இப்படியே விட்டுருங்க, நான் இங்கே பத்திரமா சேஃபா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிச்சான். சோ அந்த செவுரு சரி ஓகே நான் விட்டுறேன் அப்படின்னு விட்டுருச்சான். அந்த நட்டு கொஞ்ச நாள் ஆன உடனே அப்படியே ஸ்ப்ரவுட் விட்டுச்சான். அதுக்கப்புறம் வேறு வந்துச்சான், கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே வந்துச்சான். அந்த செவுரோட விரிசல் அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது அந்த நட்டு நல்ல பெருசா மாறி அந்த செவுரே உடைச்சிடுச்சான். நீங்க யாருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து உதவி செய்யுங்க. ஏன்னா நீங்க அந்த செவரா கூட இருக்கலாம். நீங்க ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்னா பாசிட்டிவ் பீப்புள் கூட இருங்க. அப்பதான் அவங்களோட பாசிட்டிவிட்டி உங்களுக்கும் வரும். கெட்ட மக்கள், நெகட்டிவ் மைண்ட் செட் மக்கள் கூட இருந்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி உங்களுக்கும் வரும். நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க, இந்த பக்கம் போணுமா இந்த பக்கம் போணுமா, ஆண்டோனியா பாஷாவா, நீங்க சூஸ் பண்ணுங்க. சோ வித் திஸ் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். அடுத்த வீடியோல லா 11 படிச்சுட்டு எனக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், ஷேரிங் இஸ் கேரிங் அண்ட் டேக் கேர் அண்ட் பை.